3.5 மில்லியன் வியூஸ், 1.5 லட்சம் லைக்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அப்படி என்னதான்டா இந்த போன்ல இருக்கு, இந்த போனுக்கு இவ்வளவு ஹைப்ன்றது எனக்கு புரியவே இல்லை. அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் இப்ப நிறைய பேர் போன் தேடுறாங்கன்னு அர்த்தம். இப்ப 10,000 ரூபாய்க்குள்ள நம்ம போன் பார்க்கணும் அப்படின்னா சாம்சங்லயோ லாவாலயோ இப்ப ஏசர்ல இன்ஃபினிக்ஸ் எல்லாம் போன் நிறைய வருது. ஆனா நல்ல போன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோல இந்த iQOO தான் பார்த்தீங்கன்னா வருஷம் போன் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அப்படி லான்ச் பண்ண போன் தான் இந்த iQOO Z10 Lite. அப்படியா? என்ன நொப்படியா? நீ தானே பிரிச்ச, எப்படி இருந்தது? புதுசா ஒண்ணும் இல்ல, போன வட்டம் கொடுத்த அதே 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படியே உள்ள வச்சிருந்தாங்க. அதே 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். என்னடா புத்தலாட்டது? 10,000 ரூபாய்க்கு 18 வாட் 30 வாட் 33 வாட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 15 வாட்ஸே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரா? அன்பாக்சிங் அப்போ ஓகே தான். இப்போ போன்ல என்ன இருக்கு? ஏய், போன்லாம் இருக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாரு ஸ்பான்சர் யாருன்னு சொல்றா? இவர் பண்ணிட்டாராம், வேற எதுவும் கிடையாது. நம்ம ஆட்டோமொபைல் சேனல் இருக்குல்ல, ஆட்டோ ஜூம், இப்போ ரீசெண்டா 2 லேக் சப்ஸ்கிரைபர் வந்து டக்குன்னு ரீச் ஆயிடுச்சு. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அங்க போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் சூப்பர் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, போன்ல என்ன இருக்கு? என்ன இருக்கா? 1 லட்சம் ரூபாய் போன்ல இருக்கிற மேட்டர் இங்க 10,000 ரூபாய்ல கொடுத்துருக்கீங்க. மேட்ரா புரியல. S25 எட்ஜ் பாத்திருக்கியா? டிசைன் அதே மாதிரி இருக்கா? இதுவும் உனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கான்ல. இங்க பத்தியா பின்னாடி பாரு, பல கிளாஸ் மாதிரி இருக்கா. அது பிளாஸ்டிக்டா. இதுல வந்து SGS 5 ஸ்டார் ரேட்டிங், ஆன்டி ஃபால் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அது போக மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் இருக்கு. கொண்டு அண்ணே ஓபன் பண்றாங்க. மிலிட்டரி கிரேட் ஷாக் ப்ரூஃப். அதேதான். SGS 5 ஸ்டார்ல ஆன்டி ஃபால் டிடெக்ஷன். அதேதான். அத்தாடி நெளிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இங்க பாத்தீங்களா, பெண்ட் ஆயிடுச்சு. சந்தோஷமா? ஷாக் அப்சர்ப்ஷன், ஆன்டி ஃபால் ப்ரொடெக்ஷன்லாம் சொன்னீங்க. அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. யோ, இப்படி கீழே எல்லாம் போடக்கூடாது. சைடுல வந்து குஷனிங் கொடுத்துருப்பாங்க. சரி. தெரியாம கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஷாக் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓரளவு இன்டர்னல் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறோம். அப்படி சொல்லணும். மிலிட்டரி கிரேட் அப்படின்னு ஒண்ணு நம்ம மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதை கீழே போட்டாலும் ஒன்னாகாது, வண்டி ஏறினாலும் ஒன்னாகாது, தூக்கி போட்டாலும் ஒன்னாகாது அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. 810H வெரிஃபை பண்ண நிறைய போன்ஸ் அது எதுக்காக வெரிஃபை பண்ணாங்க, என்னென்ன சர்டிபிகேஷன் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க என்னன்னா ஷாக் அப்சர்ப்ஷனுக்கே பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட்ன்ற பேர் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 பேசிக் லெவல் குஷனிங். சரிங்களா? நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இருந்தாலும் டிசைன் வாஸ் குட். குஷனிங் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க நெளிஞ்சிருச்சு ப்ரோ. அதான் வேஸ்ட். வேஸ்ட்னு இல்லை. 10,000 ரூபாய்க்கு அவ்வளவுதான். 10,000 ரூபாய்க்கு நல்ல வேலை கீழே போட்டு ஏதாவது டிஸ்பிளே தெரிக்காம இருந்துச்சு, அதுவே பெருசு. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸுக்கு போன வட்டம் கொடுத்த அதே தானே. போன வட்டம் EMMC, இந்த வட்டம் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இதனால பெஞ்ச் மார்க்கும் அதிகமா இருக்கு. பெஞ்ச் மார்க் கூடனால மீடியம் செட்டிங்ஸ்லயே வச்சு கேம் விளையாடலாமா? விளையாடலாம். கேண்டி கிரஷ் விளையாடலாம்ல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இல்ல, பேட்டரி வந்து போன வட்டம் விட 6000 mAh கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த பட்ஜெட்ல பெரிய பேட்டரியா? இந்த பட்ஜெட்ல வேற எந்த போன்லயும் இல்ல. இருக்கு, இந்த காம்பினேஷன்ல வந்து இல்ல. 2 நாள் தாங்குதுல பேட்டரி. 2 நாள் பேட்டரி எப்படி தாங்குது? இது ஒரு பவர் எஃபிஷியன்சி ப்ராசஸர்லாம் கிடையாது. பேசிக்கான ப்ராசஸர், HD+ டிஸ்பிளே, இதெல்லாம் வச்சு 2 நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், போன் பேசுவேன், படம் பார்ப்பேன், செஸ் விளையாடுவேன். செஸ் இதுதான் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா இருக்கும், கேமுக்கு செட் ஆகாது. எத்தனை 5G பேண்ட்? 9 5G பேண்ட். Wi-Fi 5 இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு. எப்படி Bluetooth 5.4. இதை நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாவே நிறைய போன்ல புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த SoC என்ன சொன்னீங்க? Dimensity 6300. இந்த 6300ல ஸ்பெக் ஷீட்டை பார்த்தாலே அதிகபட்ச சப்போர்ட்டே Bluetooth 5.2 வரையும் தான் இருக்கு. எப்படி Bluetooth 5.4 கொடுத்தாங்க? அது கம்ப்யூட்டரை பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்படிதான் நிறைய கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாம்சங்ல கிரீன் லைன் இஷ்யூ வருது, OnePlusல சர்வீஸ் சரியில்லை, இதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா ஒரு SoCல இவ்வளவுதான் சப்போர்ட்டே இருக்கு. ஆனா அதை தாண்டி ப்ளூடூத் வெர்ஷன் லேட்டஸ்டா கொடுக்குறோம், ஹையா கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல Bluetooth 5.4ன்னு போடுறாங்களே, இதை ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? இதை கேட்டா நிறைய பேர் வந்து இல்ல நான் அந்த வெரிஃபிகேஷன் வாங்கினேன். நம்மளே கம்பெனில கேட்டிருக்கோம், கேட்டதுக்கு நாங்க வெரிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டோம். எப்படி வெரிஃபிகேஷன் வாங்க முடியும்? எக்ஸ்ட்ரா ஏதாவது சிப் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து சிப் கொடுக்க மாட்டாங்க, செக் கொடுத்துருப்பாங்க. டேக் ஓகே, கேமரா ஆஃப். இல்ல ப்ரோ, இதை எவனுமே கேட்க மாட்டாங்க. என்ன பாரு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே போன வட்டத்தோட பெரிய டிஸ்பிளேயா கொடுத்துருக்கேன். கொடுத்து அதே ரெசல்யூஷன் தானே? ஆமா. ப்ரொடெக்ஷன் இல்ல.
ஆமா. அதே ரெஃப்ரெஷ் ரேட் தானே? ஆமா. ஆனா பிரைட்னஸ் 1000 nits. ஹை பிரைட்னஸ் மோடு தானே? அதை வச்சு ஒரு ரெசல்யூஷனை கூட்டினா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இருக்க 10,000 ஃபோன்ல அவன் ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி கொடுக்குறான். அட்லீஸ்ட் ஸ்பீக்கரா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தீங்களா? கரண்ட்டுக்கே பொறுக்கல. கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஸ்பீக்கராவது ஸ்டீரியோ ஸ்பீக்கரா? மொரட்டு சிங்கிள் வால்யூம் பத்தலையா 200% இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இங்க பாரு ஆடியோ ஜாக் 3.5 mm. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. என்ன கொடுத்தாலும் சவுண்ட் ஆவரேஜ், டிஸ்பிளே ஓகே தான். நெக்ஸ்ட் கேமரால சம்பவம் பண்ணிருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி கேமரா, 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க. போன வட்டம் என்ன கொடுத்தீங்க? அதேதான். இந்த வட்டம் அதேதான். கேட்டா இது சம்பவம். இந்த லைட்டிங்ல போட்டோ நல்லா இருக்கு. லோ லைட்லயோ இல்ல வேற எந்த இடங்கள்லயோ போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா கிடையாது. போர்ட்ரேட்டும் பரவாயில்ல. செல்ஃபி எவ்வளோ? செல்ஃபி வந்து 5 மெகாபிக்சல். போன வட்டம் 8. போன வட்டம் 8, இந்த வட்டம் 5. ஏன் அப்படி? 5 தானே முத வருது. இதே விஷயத்த ஏமாண்டி இப்போ இன்ஃபினிக்ஸ்காரன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கேமரா 2025 வந்து 5 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது iQOO பண்ணிட்டா மட்டும் நல்லா இருக்கு, ஒரு டீசெண்டாக இருக்கு. இது என்ன லாஜிக்ன்றது எனக்கு புரியல. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓவர் ப்ளீச் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயில் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாகவும் இல்லை. முக்கியமாக வீடியோவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. மெயின் கேமரா எடுக்கிற ஃபோட்டோ வாஸ் ஓகே. 10,000 ரூபா ஃபோனில் வந்து கேமராலாம் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஓஎஸ்ன்னு பார்க்குறப்ப Android 15 மேலே FunTouch OS 15 கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் OS அப்கிரேடு, 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஆனால் ப்ளோட்வேர் இருக்கா? இருக்கு. ஹாட் ஆப்ஸ் இருக்கா? அள்ளி தெளிச்சிருக்கும். 30,000 ஃபோன்லேயே கொடுக்கல, 10,000 ஃபோனில் கொடுக்காம இருப்பாங்க. எப்போ iQOO ஃபோன் வாங்கினோடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவங்களே ஒரு ஆப் ஸ்டோர் வச்சிருப்பான். அதோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையுமே டிசபிள் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த ப்ளோட்வேர் ஆடெல்லாம் வராமல் இருக்கும். அந்த ஹாட் ஆப்ஸும் காணாமல் போயிடும். 1-2 இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓரளவு க்ளீன் ஆகும். என்னையா நீங்கள் ஏதாவது கொடுத்தாலும் திட்டுறீங்க, கொடுக்கலாம் திட்டுறீங்க. ஏய், ஹாட் ஆப்ஸை கொடுத்துட்டு மனுஷனாடா நீங்கலாம். அதெல்லாம் விட அதெல்லாம் விட என்ன இருக்கு ப்ரோ? 1.5 லட்சம் ரூபாய் ஐபோன் சாம்சங்ல இருக்கிற ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல அது அறுவாளையரா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஏஐ ஃபீச்சர் இருக்கு ப்ரோ. சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, ஏஐ எரேசர் இருக்கு, போட்டோ என்ஹான்சர், டாக்குமெண்ட் இது பண்றது, ஸ்கிரீன் டிரான்ஸ்லேட் கூட வந்து ஓன் டயலர் இருக்கும். இருந்தாலும் எனக்கு சிம்பிளா அந்த போனை பார்க்கல என்ன தோணுது தெரியுமா? S25 எட்ஜ் மாதிரி. அதெல்லாம் இல்ல, ஒரு தலவாழை இலை போட்டு நல்ல விருந்து வச்சு ஓரமா கொஞ்சோன்னு பீ வச்சு விட்ட மாதிரி தர்த்தரம் முடிச்சவனே. எனக்கு என்னன்னா எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஏதோ மிக்ஸ்டா கொடுத்து அங்கங்க குறை வச்ச மாதிரி எனக்கு தெரியுது. முக்கியமா வந்து பேட்டரிக்காக மட்டுமே இந்த போனை வந்து ப்ரோமோட் பண்ண மாதிரி தான் இருந்தது. பேட்டரி ஆல் டே பேட்டரி, 1.5 நாள் வரும், 2 நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸரா இருந்தாலும் பரவாயில்ல, இது அந்த அளவுக்கு பவர் எஃபிஷியன்ட் கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி பெரியவங்க யூஸ் பண்றதுக்கு ஏத்தாப்புல தான் இந்த போன் ரெடி பண்ணிருக்காங்களே தவிர அதை தான். இதோட விலை எவ்வளவு சொன்னீங்க? அண்டர் 10K. அண்டர் 10K. அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த 4GB வேரியன்ட் மட்டும் வேணா பேட்டரிக்காக யோசிக்கலாம். இந்த போனை பத்தி ரீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் இது ஒரு RAM எவ்வளவு சொன்னீங்க? 8GB. அது எவ்வளவு? 13,000. 13,000 ரூபாய்க்கு நான் இந்த போனை ப்ரிஃபர் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் தேவைக்கு ஏத்தாப்புல இருக்கு. நான் பொதுவாகவே வந்து 10,000 ரூபாய்க்குள்ள போன் சஜஸ்ட் பண்றது இல்ல. இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால நான் சொல்றேன், இந்த போன் ஒன்லி ஃபார் பேட்டரி, அதுவும் காமன் பேசிக் யூசேஜுக்கு மட்டும்தான். சப்போஸ் இப்ப கேமராலாம் பெட்டரா வேணும்னா அப்ப இந்த போனை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கேமரா பெட்டரா வேணும் அப்படின்னா, இல்ல உனக்கு OS பெட்டரா வேணும், இல்ல சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், முக்கியமா 5G பேண்ட் நிறைய கவர் பண்ணிருக்குன்னா Moto G45 போய்க்க. இப்ப ஸ்டோரேஜ் அதிகமா வேணும்னா Infinix Hot 10 போய்க்க. பேட்டரினா இப்பதான் சொன்னேன், இதுதான் பேட்டரினா இது. ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏத்தாப்புல உங்க தேவை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபோன் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றோம்னா செலக்ட் பண்ண வேண்டாம். இப்ப ஒருவருக்கும் ஒரு ஃபோன்னா 5 ஃபோன் வச்சுட்டு தெரிய முடியும். அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க ஃபோன் வாங்கிக்கோங்க, நாங்க சொல்லல அப்படின்றத சரியா முடிச்சுக்கலாமா? அந்த ஆட்டோ ஜூம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. யார் பெல்ல ப்ரோ?